லெமன் லீஃப் கிரியேஷன் மற்றும் நீலம் புரொடக்ஷன்ஸ் வழங்கும் அசோக் செல்வன் சாந்தனு நடிப்பில் ப்ளூ ஸ்டார் ஜனவரி 25 முதல் திரையரங்குகளில். நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாஹா தி சென்னை சில்க்ஸ். முன்ன பாத்தீங்கன்னா பெண்கள் கல்யாணம் பண்ணி வந்துட்டாங்கன்னா அந்த ஃபோனுங்கிறது ஒன்லி லேண்ட்லைன், யார் என்ன பேசினாலும் எல்லாருக்கும் தெரியும் ஒன்று. இப்போ மொபைல் ஃபோன் தூக்கி ரூமில் போகிறோமா பாத்ரூமில் போகிறோமா போய் உட்காந்து கதவு பிடிக்கிட்டு உட்காந்து பேசுகிறோமா. அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்தாக்கா அவரோட ஆக்டிவிட்டீஸ் மாறிடுது. ஒரு மாதிரி நம்ம ஏன் சேர்ந்துருக்கணும், நம்ம டிவோர்ஸ் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இல்லை உண்மையாகவே புரியல. வீட்டுக்கு போயிட்டு வந்தால் இப்படி இல்லாமா தோணும். அப்போ அந்த பொண்ணு இல்லைங்க, நான் இப்போது கல்யாணம் பண்ணிட்டேன், என்னுடைய சம்பளத்தை அவருக்கு அங்கே தான் கொடுக்க வேண்டியிருக்கும், ஆனால் எனக்கு எங்கள் ஃபேமிலியை சப்போர்ட் பண்ணணும். வந்துருச்சு வெளியே வார்த்தைகள். அப்படியே நூல் பிடிச்சி அப்படியே கொண்டு போனேன். ஏன் மேடம், இது கல்யாணத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்கலாமே. இல்லை, நான் டிவோர்ஸ் வாங்கிக்க போகிறேன்னு இப்போ சொல்கிற பொண்ணு கல்யாணத்துமே பண்ணிக்காமல் இருந்திருக்கலாமே. நிறைய மேரேஜஸ் இப்போ பிரேக் ஆகிறதுக்கான ரீசன் இதுதான். ஓகே, ஏன்னா ஒன்று சிங்கிள் சைல்டாக இருக்கிறாங்க, இல்லை இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் அரிகரசுடன். டிடெக்டிவ் மாலதி மேம் அவங்க டிடெக்ட் பண்ண பல கேசஸ் பற்றி ஒவ்வொரு எபிசோட்லையும் பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கும் அதே மாதிரி ஒரு கேஸ் பற்றி தான் பேச போகிறோம். வணக்கம் மேடம். வணக்கம் தம்பி. எந்த கேஸ் இப்போ நம்ம கையில் எடுக்க போகிறோம்? போஸ்ட் மேரிட்டல். போஸ்ட் மேரிட்டல். ஆமாம், ஒரே போஸ்ட் மேரிட்டலாகவே வருது. ஆமாம், நான் என்ன செய்யறது? கண்டிப்பாக. இதில் இதுவும் எனக்கு நம்ம டிடெக்ட் பண்ணுறதுங்கிறது ஒரு விஷயம். அது டிடெக்ட் பண்ணி கொடுத்துட்டு நீங்கள் கேட்குறீங்களா என் முடிவு என்னாச்சுன்னு. ஸோ அது மாதிரி மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் எனக்கு கவுன்சிலிங் கொடுத்து அவங்கள ரெடி பண்ணுறது தான் அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் கரெக்டாக கொண்டு போகணுங்கிறது தான் என்னுடைய ஆசையும். ஒரு சிலர் கேட்பாங்க, ஒரு சிலர் கேட்க மாட்டாங்க. இந்த கேஸில் நம்ம சொன்னதை கேட்டு ஒரு குடும்பம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ ஐ எம் ஆல்சோ வெரி ஹாப்பி டு ஷேர் தட் கேஸ். இப்போது ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன் சுபம்னு சொல்லி. மக்களுக்கு சுபம் பிடிக்கிறதா இல்லை கேள்விக்குறி பிடிக்குதான்னு தெரியல எனக்கு. ஓகே, இதில் நீங்கள் பையன்தான் கேஸ் கொடுத்தான். கல்யாணம் ஆயிடுச்சு, என் ஒய்ஃப் ரொம்ப நல்லவ, நாங்கள் 2 பேரும் நல்லா ஹாப்பியாக தான் இருக்கோம். கல்யாணம் ஆகி ஒரு 2 மாதம் நாங்கள் ஒன்றா இருந்தோம். ஆனால் அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்தாக்கா அவரோட ஆக்டிவிட்டீஸ் மாறிடுது. ஒரு மாதிரி நம்ம ஏன் சேர்ந்துருக்கணும், நம்ம டிவோர்ஸ் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இல்லை உண்மையாகவே புரியல. வீட்டுக்கு போயிட்டு வந்தால் இப்படி இல்லாமா தோணும். இல்லை, ஏன்னா அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தால் ஒரு எண்ணம் என்ன இருக்குன்னா, நம்ம அம்மா வீட்டில் நம்ம எப்படி இருந்தோம், இங்கே நாமளே வேலை செய்யணுமே, அந்த ஒரு எண்ணம் பெண்களுக்கு இருக்கும், பொதுவாகவே இருக்கும். ஆனால் இது ரொம்ப டோட்டலாக வேறையா இருக்கு. அதனால தான் கேட்குறேன். ஆமாம், முன்ன பார்த்தீங்கன்னா பெண்கள் கல்யாணம் பண்ணி வந்துட்டாங்கன்னா அந்த ஃபோனுங்கிறது ஒன்லி லேண்ட்லைன், யார் என்ன பேசினாலும் எல்லாருக்கும் தெரியும் ஒன்று. இப்போ மொபைல் ஃபோன் தூக்கி ரூமில் போகிறோமா பாத்ரூமில் போகிறோமா போய் உட்காந்து கதவு பிடிக்கிட்டு உட்காந்து பேசுகிறோமா வந்துடுறோமான் இருக்கும். அங்கே தான் பிரச்சனைகளே சிக்கல். எப்போ எல்லாருக்கும் நடுவில் நம்ம பேசுகிறோமோ பிரச்சனை இல்லாத பேச்சுக்கள் பேசுவோம். தனியாக பேசுகிறோம்னா அது வேற. ஸோ இதெல்லாம் தான் இன்னைய காலத்துக்குரிய பிரச்சனைகள். அந்த காலத்தில் அது வேற மாதிரி இருந்தது. போக்குவரத்தே கஷ்டம். அம்மா வீட்டுக்கு போகணும்னா பஸ் ஏறி போகிறதுக்கு டிக்கெட் புக்கிங்கே ஒரு ப்ராசஸ். இப்போ ஆன்லைன் டக் 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 கிடக்காம உலகமே இருக்கு. இதெல்லாம் தான் இந்த பிரச்சனைகளுக்கான காரணங்கள். அப்போ நான் கேட்டேன், என்ன உங்கள் ஒய்ஃப் கிட்ட ஏதாவது பிரச்சனை இருக்கா, இல்லை உங்ககிட்ட? எங்கள் 2 பேருக்கு நடுவில் எந்த பிரச்சனையுமே கிடையாது மேடம். அப்போ ஏன்ப்பா அப்படி சொல்கிற நீ, அந்த ஒய்ஃப் எப்படி சொல்லுதுன்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் ஆகிட்டு நான் பேசுனேன்னா சரியாயிடுதுங்க. அதுக்கப்புறம் என்ன பிரச்சனைன்னு கேட்டியா, அதை மட்டும் ஆனால் அவளுக்கு ஏதோ ஒன்று மனசுக்குள்ளே இருக்குது, என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறா. ஆனால் அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்தால் மட்டும் இந்த பிரச்சனை வருது. என்ன சொல்கிறாங்களா வந்தோடனே அதுதான் அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னு அவர் சொல்றாரு. அதுக்கான காரணத்தையே சொல்றது இல்லை. ஆமா, காரணத்தையே சொல்றது இல்லை, மழுப்பிட்டு போயிடுவாங்க. இவரும் கல்யாணம் ஆன புதுசுல ஒரு அளவுக்கு மேல கேட்க முடியாது. அது நம்மகிட்ட வந்தாரு, என்ன பிரச்சனைனே தெரியல, அவங்களுக்கு ஃபேமிலியில ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, ஏன்னா அங்க போனா மட்டும்தான் அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் கிராப் அப் ஆகுது. அவங்க வீட்டிலேருந்து ஃபோன் வந்தால் அந்த மாதிரி ஆயிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு, அதாவது நம்ம ப்ரீ மேரிட்டல் பண்ண வேண்டிய விஷயத்த போஸ்ட் மேரிட்டலுக்கு போஸ்ட் மேரேஜுக்கு அப்புறம் பண்ணுறோம்.
போய் அவங்க வீட்டில் என்ன நடக்குதுங்கிறது பார்த்தா தான் இந்த பொண்ணுக்கு ஏன் இந்த மாதிரியான பிரச்சனைகள், ஏன் இந்த மாதிரி இந்த பொண்ணு பிஹேவியர் மாறுது, பிஹேவியரல் சேஞ்சஸ் எதனால் வருது அப்படிங்கிறத ஸ்டடி பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஸோ இந்த பொண்ணோட வீட்டுக்கு வந்து நாங்கள் ஸ்டடி பண்ண ஆரம்பிக்கிறோம். அப்போது இவர்கிட்ட கேதர் பண்ண இன்ஃபர்மேஷன் எப்படி அவங்க அட்ரஸ்ஸு இல்லை ஐ மீன் அங்கே போயிட்டு கேதர் பண்ணுறது ஒன்று இருக்குல்ல, வீட்டுக்குள்ளே போனீங்களா இல்லை வீட்டுக்குள்ளேயே நம்ம போகிறதே கிடையாது. வீட்டுக்குள்ளே அன்லஸ் அண்ட் அதர்வைஸ் கிளைண்ட் வந்து எங்களை வந்து ஃப்ரெண்ட்லியாக இன்ட்ரடியூஸ் பண்ணாலொழிய நம்ம வீட்டுக்குள்ளே போக மாட்டோம். இல்லை பூனை விடுறது, நாய் விடுறது, அது பின்னாடி துரத்திட்டு போகிறது, அதெல்லாம் பண்ணீங்களே. அதெல்லாம் பண்ணியிருக்கோம். இப்போ அதெல்லாம் கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவங்க வீட்டில் யார் யார் இருக்கா, ஓகே. ஸோ அவங்களுடைய நீட் இது மோர் ஆஃப் அ ஸ்டடி. இது நம்ம கேஸ் வந்து ஸ்டடியே பண்ணுறோம். இந்த கேஸை யாராக இருக்காங்க என்ன இருக்காங்கன்னு டீட்டெயில் வாங்கிட்டோம். ஸோ இந்த வீட்டில் வந்து பொண்ணுடைய அம்மா அப்பா, ஏற்கனவே திருமணமான ஒரு அக்கா, கணவனை பிரிந்து அங்கே வந்திருக்கக்கூடிய ஒரு அக்கா, அதற்கும் கீழே ஒரு தம்பி, 4 பேர் இருக்காங்க. ஸோ இந்த 4 பேரில் ஏன் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு திருமணமாகி டிவோர்ஸ் ஆகி அங்கே வந்திருக்காங்கன்னு தெரியல. அது ஃபஸ்ட்டு வந்து இவங்களுக்கு சொல்லவே இல்லையா. ஓகே. நம்ம வந்து உடனே கேட்குறோம், என்னங்க அவங்களுக்கு டிவோர்ஸ் ஆகி எங்கே இருக்காங்க அக்கம் பக்கத்தில் சொல்கிறாங்க அப்படின்னு கேட்கும்போது, எனக்கே கல்யாணத்துக்கு அப்புறம் தாங்க தெரியும், தெரிஞ்சால் கல்யாணம் நடக்காதுங்கிறதுக்காக இப்படி கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ இந்த பொண்ணு என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த பொண்ணு வேலைக்கு போகிறாங்க. அந்த பையன் வந்து லேட் பார்ன். அந்த பையன் இவங்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அந்த பையன் 7வது தான் படிக்கிறான் பார்த்துக்கோங்க. ஸோ நிறைய வயசு வித்தியாசம். சரி, ஓகே. இவங்களுடைய அப்பா என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ இவங்கள படிக்க வைக்கிற அளவுக்கு ஏதோ கடனை உடனே வாங்கி நகையை விற்று இவங்கள படிக்க வைக்கிற அளவுக்கு தான் அவருடைய வருமானம். மிக குறைவான வருமானத்தில் இருக்கிறார். இப்போ அவங்களுக்கும் ஏஜ் ஆயிடுச்சு. இப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா லேட் மேரேஜ். அவங்க அம்மா அப்பா வந்து அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் வயது வித்தியாசம் வந்து 18 வயசு வித்தியாசம். ரொம்ப ரொம்ப அதிகம். அப்போ அவர் வந்து இப்போ வேலை பார்க்கக்கூடிய திறனும் அவர்கிட்ட கிடையாது. அம்மா ஏதாவது வேலை பார்க்குறாங்களான்னு கேட்டிங்கன்னா, ஷீ இஸ் அ ஹவுஸ் ஒய்ஃப். ஸோ இன்கம் எங்கேருந்து வரும்? ஸோ இன்கம் தான், இந்த மணி இஸ் த மெயின் மேட்டர். கண்டுபிடிச்சிட்டோம் அதை. அப்புறம் இந்த முதல் பொண்ணு அது வந்து எப்படி வந்துன்னா, அதுவும் ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் அங்கே வந்து இங்கே வந்து உட்காந்துக்குது. இது என்னடான்னா, அம்மாவுக்கு வந்து ஒரு செக்யூரிட்டி, செல்ஃப் செக்யூரிட்டிக்காக தன்னுடைய பெண்கள் சம்பாதிக்கக்கூடிய பணம் தனக்கு வரணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அதுக்கும் கீழே ஒரு பையன் இருக்கான், அவனை படித்து ஆளாக்கணும். அவன் ஆளானாதான் வந்து இந்த அம்மாவை பார்த்துக்குவான். அது வரைக்கும் இந்த 2 பொண்ணுங்களும் இவங்க கண்ட்ரோல்லே இருக்கணும். ஆனால் பொண்ணையும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஆனால் பொண்ணோட வருமானமும் தனக்கு வேணும். ஆமாம், இந்த மாதிரி. அப்போ என்ன, இதுதான் ப்ராப்ளம்ங்கிறத நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். கண்டுபிடிச்சிட்டு அந்த தம்பியை கூப்பிட்டு, பாப்பா இதுதான் அவங்க வீட்டில் பிரச்சனை. உன் ஒய்ஃபு வந்து அவங்க பேசினாலோ இல்லை அங்கே போயிட்டு வந்தாலோ என்ன ஆகுதுன்னா, நம்மளை வளர்த்து ஆளாக்கி அம்மா அப்பாவை நம்ம விட்டுட்டு வந்துட்டோம். நம்ம தம்பி நம்ம தம்பியை வந்து இன்னும் படிக்க வைக்க வேண்டியிருக்கு. நாம் வந்து இங்கே வந்துட்டு இவர்கிட்ட பணத்தை கொடுத்துட்டோம்னா நம்ம வீட்டு குடும்பம் என்ன ஆகும்? இந்த கேள்விக்குறி வந்துருச்சு பிள்ளைக்கு. அதனால தான் அந்த பொண்ணு இப்படி ஆகுதுன்னு சொன்ன உடனே, இது எங்கிட்ட அவ சொல்லியிருக்கலாமே, ஒரு அமௌண்ட் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கலாமே அப்படின்னா, இப்போ என்ன பிரச்சனைங்க உங்களுக்கு நாங்கள் சொல்லிட்டோம், நீங்கள் உட்காந்து அவங்களோட பேசுங்க அப்படின்னாங்க. அவர் சொன்னார், இல்லை நான் இதை பேச விரும்பலை, இந்த மாதிரி வந்து இவங்க வந்து பேசுவாங்கன்னு. இது வந்து இப்போ வந்து கத்திரிக்காய் முத்திருச்சு, சந்தைக்கு வந்துருச்சு. ஆமாம், இதுக்கு மேலே என்னத்தை அதை மறைச்சு வித்துற வேண்டிதானே. ஆமாம், நீங்கள் வந்து வாங்க ஆஃபீஸ் கூப்பிட்டு வாங்க, நான் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ வந்தோடனே அவர் வெளியே இருக்க சொல்லிவிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட இது மாதிரி நீ டிவோர்ஸ் வாங்கிக்கலான்னு சொன்னேன்னு சொன்னார். ஆனால் அவங்க 2 பேருக்கு நடுவில் என்ன பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னாங்க. நம்ம கவுன்சிலிங்கும் நம்ம கொடுத்துட்ருக்கோம் நம்ம ஆஃபீஸில். கவுன்சிலிங் இஸ் த மெயின் இது நம்ம இதில். ரெகுலர் கவுன்சிலிங் யாரையும் பிரிச்சு விடுறது கிடையாது. அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. வாய்ப்பே இல்லை ராஜா, வாய்ப்பே இல்லை. கூப்பிட்டு உட்கார வச்சு நல்ல காஃபி வாங்கி கொடுத்துட்டு, பயப்படாமல் பேசு, உனக்கு என்ன வேணுமோ சொல்லு, நம்மளால் முடிஞ்சதை பண்ணுவோம், ஒரு சமரசமான ஒரு முடிவுக்கு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பித்தேன். அப்போ அந்த பொண்ணு, இல்லைங்க
நான் வந்து இப்போது கல்யாணம் பண்ணிட்டேன், என்னுடைய சம்பளத்தை அவருக்கு அங்கே தான் கொடுக்க வேண்டியிருக்கும். ஆனால் எனக்கு வந்து எங்கள் ஃபேமிலியை சப்போர்ட் பண்ணணும். வந்துருச்சு வெளியே வார்த்தைகள். அப்படியே நூல் பிடிச்சி அப்படியே கொண்டு போனேன். சரிம்மா இப்போது அதெல்லாம் ஓகே, கொடுக்குறதுக்கு உங்கள் வீட்டுக்காரர் ஒத்துக்கலான்னா என்ன பண்ணுறது அப்படின்னு. அதனால தான் மேடம் நான் டைவர்ஸ் வாங்கிக்கலான் இருக்கேன் அப்படின்ச்சு. சரி, அப்போது நான் சொன்னேன், ஒருவேளை உங்கள் வீட்டுக்காரர் ஒத்துக்கிட்டா ஒரு அமௌண்ட்டை வந்து நான் பேசி வாங்கி கொடுத்துட்டா அப்போ ஹாப்பியாக நான் இருந்துருவேன் மேடம் அவரோட அப்படின்னுச்சு. ஆனால் அவங்க ஒத்துக்க மாட்டாங்களே, மென் வந்து ஒத்துக்க மாட்டாங்களேன்னுச்சு. அதெல்லாம் அந்த காலத்து மென்னுமா, இந்த காலத்து மென்னெல்லாம் வந்து நீங்கள் சொல்கிறது தாம்மா கேட்பாங்க, உங்களுக்கு ஏமா அது தெரியல அப்படின்னு சொல்லி அதுக்கிட்ட பேசி, நிஜமாக சொல்கிறீங்களான்னுச்சு. ஆமாம், நீ கொஞ்ச நேரம் வெளியே உட்கார, நான் அவரை கூப்பிட்டு பேசுகிறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொன்னதெல்லாம் சொன்னேன். மாதிரி அவங்க தம்பி வந்து வளர்ந்து ஆளாகி அவங்க அம்மாவை டேக் ஓவர் பண்ணுற வரைக்கும் நான் வந்து கண்டிப்பாக பணம் கொடுப்பேன், அதுக்கு அவர் ஒத்துக்கிட்டாருன்னா நான் சேர்ந்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சு. உடனே அந்த பையன் கேட்டான், ஏன் மேடம் இது கல்யாணத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்கலாமே. இல்லை, நான் வந்து டிவோர்ஸ் வாங்கிக்க போகிறேன்னு இப்போ சொல்கிற பொண்ணு கல்யாணத்துக்குமே பண்ணிக்காமல் இருந்திருக்கலாமே அப்படி. ஆமாம், நான் சொன்னேன், ஐயோ 2 பேருக்கு பேர் என்ன இல்லை வெட்ட வழி கூப்பிடாதையும் உள்ளே உட்காரவை மிச்சம் 2 பேர் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏம்மா அப்படின்னு கேட்டால், பொண்ணை கல்யாணம் பண்ணாமல் வீட்டோட வச்சுருக்கேன்னு சொல்லிடுவாங்கல்ல மேடம், அதனால கல்யாணம். அக்கறைக்கும் போக முடியல, இக்கரைக்கும் வர முடியல, நடுவில் நின்றுட்டு இருக்காங்க தண்ணிக்குள்ளே. அதுக்கப்புறம் வந்து அதெல்லாம் ரைட் ஓகே. அப்போ என்ன இங்கே பிரச்சனை, அம்மா வந்து ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுத்து அம்மா ஒரு ஏர்னிங் மெம்பராக இருந்தால் இந்த ப்ராப்ளம் வந்திருக்காது. அவங்களுக்கே ஒரு பயம் இருந்திருக்கு, நம்ம என்ன பண்ணுவோங்கிற அந்த கொஸ்டின் மார்க் வந்து அவங்களை ரொம்ப டிப்ரெஸ் பண்ணியிருக்கு. அதனால தான் இவங்களை ட்ரிகர் பண்ணி விட்டுருக்காங்க. இல்லை கரெக்டு, பட் அவங்களுமே வந்து அது ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணுன்ற எண்ணம் வரக்கூடியவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா நம்ம வந்து அந்த அமௌண்ட்டை வந்து வேணுங்கிறதையும் அவங்ககிட்ட முன்னாடியே சொல்லி இருந்திருக்கலாம்ல. அதை கன்வே பண்ணியிருக்கணும். நிறைய மேரேஜஸ் இப்போ பிரேக் ஆகிறதுக்கான ரீசன் இதுதான். ஓகே, ஏன்னா ஒன்று சிங்கிள் சைல்டாக இருக்கிறாங்க, இல்லை இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள். ஸோ பேரண்ட்ஸ் வந்து எங்கே போவாங்க? நம்மளுடைய கலாச்சாரமே வந்து குடும்பமாக வாழுதல். இப்போது நீ வந்து உன் பேரண்ட்டுக்கு வந்து ஹெல்ப் பண்ணக்கூடாதுன்னு ஜென்ஸு சொன்னாக்க லேடிஸ் வந்து இந்த மாதிரி ஒரு டெசிஷன் எடுத்துடுறாங்க. ஸோ இப்போ காலகட்டத்தில் என்னடானா, சிங்கிள் சைல்டாக இருக்கிறதுனால 2 அப்பா அம்மாவையும் சேர்த்து தான் நீங்கள் வச்சுக்கணும், வேறு வழி கிடையாது. சேர்த்து ஒரு வீட்டில் வச்சுருக்கீங்க, ஆமாம், சேர்த்து ஒரு வீட்டில் வச்சுருக்கீங்கிறது கிடையாது. அவங்கவுங்க இருக்கிற இடத்துல அவங்கள ஹாப்பியாக இருக்கிறதுக்கான உண்டான ஒரு வழிமுறையை பண்ணிட்டீங்களா நீங்களும் ஹாப்பியாக இருப்பீங்க. ஓகே, இந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். ஃபைனலி 2 பேரும் ஒத்துக்கிட்டாங்களா? ஆமாம், இவங்க 2 பேரும். தம்பி வந்து ஒரு ஓகே மேடம் நீங்கள் வந்து சொல்கிறீங்க, நம்ம கொடுத்துடலாம் அப்படின்ட்டாரு. அப்புறம் நான் மெதுவாக கேட்டேன், ஏம்மா உங்கள் அக்காவும் இதே மாதிரி தானாம்மா? ஆஹா, கண்டுபிடிச்சிட்டாங்களே இவங்க. தங்கச்சி நீயே இப்படி இருக்கும்போது உங்கள் அக்காவும் கண்டிப்பாக அப்படி தானே இருப்பாங்க. ஏன்னா அவங்க அந்த சின்ன பையனை விட்டுட்டு வரும்போது அந்த பிள்ளைகளுக்கு அந்த பாசம் இருக்குல்ல, இந்த தனிச்சை செயலாகவே அது நடக்கும். ஓகே, அப்புறம் நான் சொன்னேன், உங்கள் 2 பேரையும் நான் சேர்த்து வச்சிட்டேன், நீ என்ன பண்ணுற, உனக்கு இப்போ என்னன்னு தெரியும், நீ போய் உங்கள் அக்காவை சேர்த்து வச்சிரு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டுட்டேன். ஓகே, எப்படியோ சுபமாக முடிச்சிட்டோம். சரி, இந்த மோர் ஆஃப் கவுன்சிலிங் தான் நீடட். இப்போ கவுன்சிலிங் ஏன் நீடட்னா, நிறைய நம்ம பேசுறதே கிடையாது, பேசினாலே பிரச்சனைகள் சால்வ் ஆகிடும். நம்ம தான் ஒன்லி ஃபோனில் பேசுவோம், இல்லை யூடியூப் பார்ப்போம், இது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குல்ல. ஆமாம், ஓகே. ஆக மொத்தத்தில் ஆரம்பத்திலேயே சுபம்னு சொன்னீங்க, முடியும் போதே கரெக்டாக நீங்கள் சொன்ன அந்த சுபம் வந்து நின்றுச்சு. ஆமாம், இந்த வழக்கு ஒரு சுபமான வழக்கு தான். ஆமாம், இதே மாதிரி இன்னொரு எபிசோட சந்திப்போம். நன்றி. நன்றி, வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.